Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வித் ப்ரையாரிட்டி லிஸ்டோட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரோட வெயிட்டேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லையும் வர நீட் எக்ஸாமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் வரும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு நீட் யூஜி 2025 எக்ஸாமில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ்ன்ற யூனிட் கீழே 12 சாப்டர்ஸ் இருக்கு. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், motion in a straight line, motion in a plane, laws of motion, work, energy and power, center of mass and collision, rotational motion, gravitation, properties of matter, heat and thermodynamics, oscillation and waves. இந்த 12 சாப்டர்லேருந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 22 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 22 × 4 88 மார்க்ஸ்க்கு இந்த மெக்கானிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி கீழே 8 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, கெப்பாசிட்டர், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம், மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், electromagnetic induction, alternating current, electromagnetic waves. இந்த எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல இருந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கு டோட்டலாக 13 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 52 மார்க்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸ்ன்ற யூனிட் கீழே எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 2 சாப்டர்ஸ் இருக்கு. ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். இந்த 2 சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 16 மார்க்குக்கு ஆப்டிக்ஸ் யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் மாடர்ன் ஃபிசிக்ஸ். இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் கீழே 3 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 3 யூனிட் சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 6 கொஷின்ஸ். ஸோ 6 × 4 24 மார்க்ஸ்க்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ் யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போது மெக்கானிக்ஸ் இந்த யூனிட்லேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், அதாவது எத்தனை கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் கேட்டாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் அப்படின்ற யூனிட்ஸ் கீழே டோட்டலாக 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025ல் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3 மோஷன் இன் எ பிளேன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025க்கு எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024லேயும் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 4 லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 5 ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 6 சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கொலிஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் எந்த கொஷினும் இந்த சாப்டர்லேருந்து கேட்கல. நீட் 2023லையும் எந்த கொஷினும் இந்த சாப்டர்லேருந்து அடுத்து சாப்டர் நம்பர் 7 ரொட்டேஷனல் மோஷன்.
இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாம்லேயும் கிராவிடேஷன் சாப்டர்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 9 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 10 ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 11 ஆசிலேஷன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 வேவ்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023ல் 1 கொஷின். ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் கீழே 8 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் நம்பர் 13 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 15 கெப்பாசிட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 16 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023 எக்ஸாம்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 17 மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2025 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 18 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 19 ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 20 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ் அப்படின்ற யூனிட் கீழே 2 சாப்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 21 ஜாமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் ஜாமெட்ரிக் ஆப்டிக்ஸ் இந்த சாப்டர்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 22 வேவ் ஆப்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸில் மாடர்ன் ஃபிசிக்ஸ்.
இந்த யூனிட் கீழே எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் 23 ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 24 டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் இந்த சாப்டர்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாம்லேயும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 25 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லேயும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.